சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, பக்காவா பண்ணிரு. கடைசி நிமிஷத்துல சொதப்பி வச்சிடாத. நாங்க என்ன உன்ன மாதிரி தண்டல் விட்டு அவசரம் பண்ணிட்டு இருக்கோம்? இது பேங்க். டியூ கட்டலன்றதுக்காக ஒருத்தரை வீட்டுல இருந்தெல்லாம் புடிச்சு இழுத்துட்டு போக முடியாது. உங்க அப்பா இது வரைக்கும் மாசம் மாசம் கரெக்டா டியூ கட்டிட்டு வராரு. ஏதோ 4-5 மாசம் கட்டாம விட்டு டியூ ஃபால்ட் ஆயிருந்தாங்கன்னா லீகலா ஆக்ஷன் எடுக்கலாம். ஏன்பா அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்போ இன்கம் சோர்ஸ், பேன் கார்டு, ஜிஎஸ்டி, பிசினஸ் லோனு அது இதுன்னு போட்டு படம் காமிச்சேன். அதெல்லாம் சும்மா மிரட்டுறதுக்காக சொல்றதுதான். அதுக்காக அதையே ஒரு காரணமா வச்சு ஒருத்தரை அரெஸ்ட் பண்ற அளவுக்குலாம் போக முடியாது. இங்க பாருப்பா, நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணாலும் எனக்கு தெரியாது. அந்த ஆளு உலகமாக நக்களோட ஏன் முன்னாடி சுத்திக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு என்னால அந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியல. இங்க பாரு, இது இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோ, சுத்தமா சரிப்பட்டு வராது. நீ நாளைக்கு என்ன பண்ற, போலீஸோட வர, எங்க அப்பனை அரெஸ்ட் பண்ற, தரன்னு இழுத்துட்டு போற, ஸ்டேஷன்ல வச்சு நல்லா கவனிக்க சொல்ற. ராஜா, அதெல்லாம் நடக்கிற காரியமே இல்ல ராஜா. சொன்னா புரிஞ்சுக்க மச்சான். அட என்னப்பா நீ சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. பிரச்சனை எடுப்பா. அதெல்லாம் ஒரு பிரச்சனை வராதுப்பா. முதல்ல பணத்தை எடுத்து உள்ள வை. வாங்கின காசை ஒழுங்கா கட்டலன்னு சொல்லி தூக்கலாம். ஏப்பா இதெல்லாம் தான் இப்ப சகஜமா நடக்குது. அந்த ஆள ஸ்டேஷனுக்கு மட்டும் நீ கொண்டு போய் விட்டுடு. அதுக்கப்புறம் 420 கேஸை எப்படி போட்டு ஜெயில வைக்கிறதுன்னு போலீஸோ வக்கீலோ வச்சு நான் பாத்துக்கிறேன். என்னடா நடக்குதுங்க? என்னடா இதெல்லாம்? இருங்கம்மா, நான் பேசிக்கிறேம்மா. முதல்ல உங்ககிட்ட எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லுடா. சார் என்ன சார் நீங்க பாட்டுக்கு வருவீங்க, எங்க அப்பா இழுத்துட்டு போவீங்க, நாங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருப்போமா? இதெல்லாம் ரொம்ப தப்பு சார். சார் நீங்க இதுல தலையிட வேண்டாம், பேசாம ஒதுங்கிக்கோங்க. உங்களுக்கு வேணா அவர் அப்பாவா இருக்கலாம், ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு குற்றவாளி. குற்றவாளியா? டேய், இந்த பேங்க் மேனேஜருக்கும் சேர்த்து இவனே வசனம் எழுதி கொடுத்துருக்கான் போலடா. இங்க பாருங்க, என்ன தாண்டிதான் எங்க அப்பா மேல நீங்க கைய வச்சாகணும். அது இன்னைக்கு எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன் சார். எங்க அப்பாவை என்ன மீறிதான் சார் இந்த வீட்டுல இருந்து கூட்டிட்டு போக முடியும். வேற லெவல் சார். ப்ளீஸ் என் கடமையை செய்ய விடுங்க சார். எங்களை தடுத்தா அது சட்டப்படி குற்றம். அப்புறம் உங்க மேலே சேர்த்து ஆக்ஷன் எடுக்க வேண்டிய வரும். எடுங்க சார், எடுங்க, ஆக்ஷன் எடுங்க சார். என்ன தூக்குல கூட போடுங்க, ஆனா எங்க அப்பாவை நான் தொட விட மாட்டேன் சார். சார் எடுங்க சார், ஆக்ஷன் எடுங்க சார். சார் போலீஸ்ல கை வைக்கிறியா? ராஜா, ஐயோ ராஜா விடுங்க. அம்மா வாங்குறல்ல, வாங்குறல்ல, விடுங்க சார். Stop it! இந்த வேக்கம் கிளீனரை வீடு விட விக்கிறது போய் இன்னும் நிறுத்தல போலயே. ரேவதி சும்மா இரு. யார் சார் நீங்களா? We are from Vigilance, லஞ்ச ஒழிப்புத்துறை, ஐஜியோட ஸ்பெஷல் டீம். ஸ்பெஷல் டீமா? சார் விஜிலன்ஸா? நீங்க எதுக்கு சார் இங்க வந்தீங்க? லஞ்சம் வாங்கின குற்றத்துக்காக யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். லஞ்சமா? எதுவும் பேசாம நேரா வந்து வண்டியில ஏறுங்க. வேற எதுவா இருந்தாலும் ஆபீஸ்ல பேசிக்கலாம். லஞ்சமா? நானா? நான் யார்கிட்ட சார் லஞ்சம் வாங்கினேன்? எந்த ஆதாரத்தை வச்சு அரெஸ்ட் பண்ணுவீங்க? இதோ இந்த ராஜா கிட்ட நீங்க லஞ்சம் பணம் வாங்கல.
சார் இவர் யாருன்னு எனக்கு தெரியாது சார். பேங்கை ஏமாத்தி லோன் வாங்கின இந்த மார்க்கண்டை அரெஸ்ட் பண்ணதான் நான் இன்ஸ்பெக்டரோட வந்தேன். 50,000-மா? அண்ணா என்னண்ணே சொல்றாரு? டேய் ராஜா, அப்பாவுக்காக லஞ்சம் கொடுத்தியா? டேய், அப்பாவை போலீஸ் பிடிச்சிட கூடாதுன்னு எனக்காக லஞ்சம் கொடுத்தியாடா? டேய் பாண்டி, என்ன பண்ணிருக்கான் பாருடா. ஏன்டா ராஜா இப்படி பண்ண? டேய், ஏன் இப்படி பண்ண? என்ன மச்சான் இப்படி பண்றீங்க? டேய், நான் வயசானவன்டா. நான் எப்படியாவது போறேன், எங்கேயாவது போறேன். ஆனா டேய், நீ ஒரு புள்ள குட்டிக்காரன். இந்த அப்பாவுக்காக இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேடா. ஐயோ 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 ஐயோ. ஐயோ ஐயோ. ரேவதி, என் புள்ள எனக்காக. இப்ப என்ன பண்றது? டேய், உன் புள்ள என் பேர அவன் ஸ்கூல்ல இருந்து வந்து அப்பா எங்கன்னு கேட்டா நான் என்னடா பதில் சொல்லுவேன்? அப்பாவுக்காக எதுவும் பண்ணுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன்னு நீ சொன்னது இதானா? டேய், என்ன நிரபராதியாக்க நீ இப்படி குற்றவாளியா நிக்கிறிய ராஜா, குற்றவாளியா நிக்கிறியே. போடா. ஐயோ மாமா, நீங்க பெரிய மச்சான் கூட 2 நாள் சண்டை போட்டுனாலும் மாமா அவரோட மனசு 24 கேரட் கோல்டு மாதிரி மாமா. என் பையன் தனக்காக ஒரு 50 ரூபா செலவு பண்ண 500 தடவை யோசிக்கிற மனுஷன் உங்களுக்காக 50,000 ரூபாய் பேங்க் மேனேஜருக்கு லஞ்சமா குத்துக்கிறாரு. ராஜா, மாமா ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா, போலீஸ் கிட்ட சொல்லி அவர் அடிக்க வேணாம்னு சொல்லுங்க மாமா. அவர் அடிக்க வேணாம்னு சொல்லுங்க மாமா. மாமா. என்ன ராஜா இப்படி அவசரப்பட்டுட்ட? உங்க அப்பாவை காப்பாத்தணும்னா அதுக்கு நீ நேர்மையான வழியில முயற்சி பண்ணிருக்கலாம்ல. இப்படி பண்ணிட்டியேடா. இல்லம்மா. ஏய் ராஜா, எனக்காக நீ பட்ட கஷ்டத்துக்கு போலீஸ் இப்படி உன்னை புடிச்சிருச்சாடா? அதுவும் விஜிலன்ஸ் கையில சிக்கிட்டியாடா? ஐயோ, இப்ப நான் என்ன பண்றதுன்னே தெரியல. என் புள்ளைய பாரு சீதா. என்னங்க பாக்குறது? அவனை பாருங்க. உங்களுக்காக என் புள்ள எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறான்னு பாருங்க. அர்ஜுனனுக்காக போருக்கு போய் உசுர கொடுத்த அவன் புள்ள அபிமன்யு மாதிரி. மேகலா, கொஞ்சம் பொறுமையா. இப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்காங்களே. லஞ்சம் கேஸ்ல புடிக்கிறவங்கள போட்டு இந்த அடி அடிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க சும்மா இருந்திருக்க மாட்டான். ஏதாவது வாயை கொடுத்துப்பா, நல்ல வாயிலே போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. ஏய், நானே வெறுப்புல இருக்கேன், நீ வேற என்ன தேவையில்லாம வெறுப்பு ஏதாவது சொல்லிட்ட. இவ வேற. அப்பா. ராஜா, கூப்பிட்டியாப்பா? ஒண்ணு இல்லடா, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ. எங்க அம்மா இருந்திருந்தா இந்நேரம் உமிய வறுத்து உப்போட ஒத்தனம் கொடுத்திருப்பாங்க. வலி அப்போட விட்டு போயிருக்கும். ஏன் குடுக்க சொல்ல வேண்டியதானே? அது அடிபட்டு வீங்கி இருந்தாதான் அப்படி செய்யணும். இவனுக்கு பாரு, நல்ல ரத்தம் கட்டி போயிருக்கு. இதுக்கு இப்படித்தான் செய்யணும். ஏய், உங்க ஆராய்ச்சிக்கு நான் தான் கிடைச்சனா? பாரு ரேவதி, எல்லாம் ஒன்னாலதான். மா, ஆய் மா, இதுக்கு வேற எதுவும் பண்ண முடியாதாமா? இல்லப்பா, இதுக்கு இது ஒண்ணுதான் ஒரே வழி. உடனே இப்படி பண்ணனா ரத்தம் கட்டின இடம் சரியாகிறதுக்கு 4-5 நாள் ஆயிடும். வலிய கொஞ்சம் பொறுத்துக்கையே. சரி, கொஞ்சம் இரு, நான் போய் உனக்கு சுடுதண்ணி எடுத்துக்கிட்டு வரேன். ஏய், மெதுவா பண்றீ. எவ்வளோ என்ன போட்டு பொல பொலன்னு பொழக்க சொல்லியிருக்கான். மாமா, பெரிய மச்சான் உங்களை பத்தி தான் சொல்றது மாமா. தெரியுது தெரியுது. மாமா, நீங்களா மாமா அடி சொன்னீங்க?
ஏய் நான்லாம் அடிக்கலாம் சொல்லல. அப்பால நல்லா சும்மா 2 மிரட்டி விட சொன்னேன். அவங்களே அப்படியே நல்லா டெவலப் பண்ணி போட்டு சாத்திருப்பாங்க போல இருக்கு. உட்கார்ந்த இடத்துல இருந்து இவ்வளவு வேலை பண்ணுகிறீங்களே மாமா. வர நீங்க ரொம்ப டெரர் ஆயினே வரீங்க மாமா. பிளான் பண்ணி செய்யறதுக்கு இவெல்லாம் நமக்கு ஒரு ஆளாடா. பாவம் பெத்த புள்ளியாச்சே. ஐயோ பாவன்னு தான் நான் கொஞ்சம் அமைதியா இருந்தேன். சரி இதெல்லாம் வீட்டுல தான் திருந்தாது, ஊர்ல தான் அடி வாங்கி திருந்தன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சும்மா ஒரு 2 காட்ட சொன்னேன். அவ்வளவுதான். 2 தட்டா? டெரர் தான். அது ஒண்ணு இல்லடா, அவர் சும்மா விளையாட்டுக்கு உன்னை கலாய்க்கிறதுக்காக அப்படி சொல்லிருக்காரு. நீ அதெல்லாம் ஒண்ணு பயப்படாத, நீ ஒண்ணு சீரியஸா எடுத்துக்காத. ஏய் கரெக்டா கேட்டியா? கேட்டேன்டா, ஏன் மேல சத்தியம்? ஏய் அதன கையில என்ன இது எதுக்கு? ஏதோ ஸ்பெஷலா பண்ண என்னன்னு சொன்னாருடா. உன் முதுகு புறா ரணகலமா இருக்குல்ல, அதனால இத போட்டு நல்லா தீச்சா அப்படியே குளுகுளுன்னு இருக்குன்னு அவரு இத கொடுக்க சொன்னாரு. ஏய் அவரு கொடுத்திருக்காரு நம்பி இத வாங்கிட்டு வர வந்திருக்க, அறிவில உனக்கு? டேய் என்னடா இந்த எண்ணெயை பார்த்தா எனக்கு என்னமோ அந்த மாதிரிலாம் தெரியல. வேணாம்னா சரிதான் போடா, கொடுங்க. இந்தா. ஆமா நீலகிரி தைல வாசனை தான் வருது. பாத்தியா கரெக்டா சொன்னேனா? ரவதி வேணா ரவதி, நான் நம்ப மாட்டேன். டேய் சரி ஓகே, இது ஒரிஜினலா இல்லையான்னு இப்ப டெஸ்ட் பண்ணிரலாமா? எப்படி? ஏய் இங்க கொண்டா. எப்படியா? கையை காட்டு. எப்படி தெரியுமா? எப்படிதான்? எப்படி இருக்கு? இப்ப பாரு, எனக்குள்ள இருக்கா? அதான் சொன்னேன்ல. ஏய் தெரியுது. புரியுதா? அவனுக்கு நல்ல எரியட்டும். என்னாச்சுன்னு தெரியலையே. நீ போய் ஒரு எலுமிச்சை பழத்தை புளிச்சு சுகர் சால்ட் போட்டு சீக்கிரம் போ. எனக்கு தலை சுத்துது போல இருக்கு. ஐயோ ராஜா ராஜா உமா அண்ணன் நீ பேப்பர் வாங்கிடாத, என்கிட்ட இருக்கு, நான் வந்துடுறேன். டேய் பாண்டி, அந்த தனுஷ் படத்துல ஒரு டயலாக் வருமா, என்னது? நிறைய படம் வந்து இது எந்த பத்த சொல்றீங்க? இஃப் யூ ஆர் பேட் ஐ அம் யுவர் டேட். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள உனக்கு இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. அது இதுக்கும் மேல. வரட்டா? என்ன பாண்டி, சாயங்காலம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு மாமா. இன்னைக்கு பொழுது இப்பதான் விடிஞ்ச மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள ஓடி போயிருச்சு. மாமா என்னடா? சாயங்காலம் ஏதோ மேட்ரு இதுன்னு சொன்னதுதான் ஆச்சு. நோயிட்டு பக்காவா துண்ட போட்டு உட்காந்துட்டான் பாத்தீங்களா? டே பாண்டி மாமா, இத கொண்டு போய் அவங்ககிட்ட கொடு. நான் குத்த திட்டுவாப்புல. அத்தைகிட்டே கொடுக்குறேன். அத்த மாமா கொடுக்க சொன்னாரு. என்ன இது? அது கோயிலுக்கு போய் அவனுக்கு நல்ல புத்தியை கொடு, இனியாவது திருந்தி நல்லபடியா இருக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அவனுக்கு கொடு. இந்த ராஜா எடுத்துக்கோ.
யாராவது தட்டி விடுவாங்களா? இதுவா பிரசாதம்? ஐயோ, என்னடா இப்படி ஆகி போச்சு? என்ன கெடுதல் நடக்க போகுதோ? ஐயோ கடவுளே! யார் இவங்க? இப்ப யாருன்னு தெரியலையே. தெரியலையே. வாங்க 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 சார், வாங்க வணக்கம். வாங்க சார். வணக்கம் சார். வாங்க வணக்கம். உட்காருங்க சார். வணக்கம் சார். அம்மா, இவர் ஏஜிஎம், அவர் கம்பெனியோட ஹெச்ஆர். ம். சார், இவங்க என்னோட அம்மா சார். இவரு அவரோட அப்பா சார். சாரி சார், ஒரு இம்பார்ட்டன்ட் எமர்ஜென்சி, அதான் 2 நாளா ஆபீஸ்க்கு வர முடியாம போயிடுச்சு. இன்ஃபார்ம் கூட பண்ண முடியாம போயிடுச்சு சார். தேங்க் காட் நீங்க ஆபீஸ்க்கு வரல. இதுக்கப்புறமும் நீங்க ஆபீஸ்க்கு வந்துடக்கூடாதுன்னு தான் உங்களை பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தோம். இப்படி திடீர்னு வந்து வேலை போச்சுன்னு சொன்னா நாங்க என்ன சார் பண்ணுவோம்? அடுத்த வேலை தேட வேண்டாமா? டெர்மினேட்னா வேலை போச்சா? ஐயோ, இதெல்லாம் லஞ்சம் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்க ஹஸ்பண்ட் யோசிச்சிருக்கணும். விஜிலன்ஸ், கோர்ட், போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நாங்க என்னமா பண்றது? இதுல மேற்கொண்டு பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. சார் சார், எந்த பிரச்சனையும் அவங்க அப்பாவுக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் அவன் தெரியாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டான். அவன் தப்பான ஆள் இல்ல சார். அவனுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னமா பண்றது? நாம நல்லவங்களா இருக்கிறது முக்கியம் இல்ல, 4 பேர் பார்வையில நல்லவங்களா இருக்கிறது. அதை விட சட்டத்தோட பார்வையில நல்லவங்களா இருக்கிறது ரொம்ப அவசியமா இருக்குல்ல. உங்களோட ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட் வீடு தேடி வரும். சார், என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? சார், இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார் ஏதாவது பண்ணுங்க சார். சார் 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 வேலை போயிடுச்சுமா. டேய், ராஜா கொஞ்சம் அமைதியா இருடா. அழாத. அழாதடா. டேய் ராஜா, அழாத. இனிமே என்ன பண்ண போறோம்னு தெரியலையம்மா. எனக்கு என்னமா அழுதுட்டே இருக்கான்? எதுக்கும் கவலைப்படாதீங்க. அழாத ராஜா, எங்கம்மா போய் வேலை தருவேன்? அழாத. இது ரிமார்க் கூட போல யாரும் வேலை தர மாட்டாங்கம்மா. நீங்க யாரும் என்கிட்ட இருக்காதீங்க. எங்கேயாவது போய் எப்படியாவது உங்க விருப்பம் போல இருந்துக்கோங்க. நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையும் செஞ்சுட்டேன். இத்தனை வருஷமா நான் உழைச்சி சேர்த்த மொத்தத்தையும் உங்களுக்கு தானே கொடுத்தேன். ஓடி ஓடி உழைச்சி களைச்சு போய் நிம்மதியா ஓய்வெடுக்கணும்னு இருந்த இந்த நேரத்துல நீங்க எல்லாரும் சேர்ந்து என் நிம்மதியை புடுங்கணும்னு நினைக்கிறீங்க. வேண்டாம். இந்த பாரு, நீ பண்ணது தப்புன்னு நினைச்சு அதுக்கு முதல்ல வருத்தப்படு. ஏய், அப்படி நீ வருத்தப்படலன்னா கூட பரவாயில்ல, என்ன விட்டுரு. இல்ல, முடியாது. இனி நான் இதை இப்படியே விட போறது இல்ல. சரி வச்சுக்க. போடா டேய். டேய் பாண்டி, வண்டி எடுறா. சொல்லுங்க. உன்னை அணு அணுவா அடிச்சு காலி பண்ணி என் முன்னாடி மண்டி போட வைப்பேன். சரி, அதையும் பாத்துருவோம். ஏய் ஏய், என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? விடுங்க மாப்ள. ஏய், யோ போய் ஆட்டா. அப்பா, விடுங்கப்பா, கிளம்புங்க. உமைக்கு ஒரு எல்லை இருக்கு. அம்மா, சின்ன பசங்களோட என்ன சண்டை? உட்காருங்க. ஏங்க கூட்டு போங்க. ஏய், எழுதுரு எழுதுரு. என்னடி இது? இது என்ன புது புடவையா? இல்லங்க, ஒரு 100 வாட்டிக்கு மேல கட்டியிருப்பேன். இது பழைய புடவை தாங்க. ஏய், பொய் சொல்லாத. நீங்க என்னதான் கவனிக்கிறீங்களோ? இங்க பாரு, இனிமே புடவை எடுக்கிற பிசினஸே உனக்கு கிடையாது. இங்க பாரு, வருஷத்துக்கு 2-3 நைட்டி தான். ஓகேவா? எனக்கு 2 நுங்கி போதும். இத வச்சுக்கிட்டு ஒரு 6 மாசம் ஓட்டிடலாம். புரியுதா? யோ மாப்ள, என்னையா இதெல்லாம்? சிக்கனம் மாமா, சிக்கனம்.
இதுக்கு பேரு கஞ்சத்தனம், பிஸ்னாரித்தனம். சொல்லிட்டாரு கலி உலக கர்ண பிஸ்னாரித்தனமா. வேலை போகும்போது எப்படி இருந்தது அப்படிதான் இருக்கு எனக்கும். இருங்க, மாப்பிள்ளை வந்து ஆட்டோ கட் பண்ண சொல்றேன், வந்துடுறேன். மாப்பிள்ள மாப்பிள்ள மேகலா, இந்தா. திருத்தணி பிரசாதம் மாப்பிள்ள, இந்த வருஷம் உங்க ஆபீஸ்ல பெரிய பெரிய ப்ரமோஷன் எல்லாம் குடுக்கணும்னு நான் வேண்டிட்டு வந்திருக்கேன் மாப்பிள்ள. ஆமா, இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க. மேகலா, அந்த ஆட்டோவை முதல்ல கட் பண்ண. ஆட்டோ எங்க இருந்து வருது? கோயம்பேடுல இருந்தே வா? இல்ல மாப்ள, திருத்தணில இருந்து வர பஸ்ல ஜன்னல் சீட்டே கிடைக்கல மாப்ள. அதான் நான் அங்கிருந்தே ஒரு ஆட்டோ பிடிச்சு வந்துட்டேன். விடுறி என்ன? எவ்வளவு தைரியம் இருந்தா திருத்தணில இருந்து நீ ஆட்டோல வருவ? ஆட்டோ கட் பண்ணுமா? ஆட்டோ ஒண்ணு கட் பண்ற இரு. ஏய் ஓடாத நில்லு. ஏய் ஓடாத. ஏய் கண்ட்ரா கண்ட்ரி. ஏய் நில்லு. நீங்க அங்க தானே இருக்கணும். போட்ட தண்ணி எதுக்கு என்னன்னா வந்தீங்க? ஓடுற அவசரத்துல கோடெல்லாம் பாத்துட்டு இருக்க முடியுமா? கோடாவது ஏய் விடுறி என்ன? ஏய் திருத்தணில இருந்து உங்க அம்மா ஆட்டோல வந்துடாடி. மாப்ள டென்ஷன் ஆகாதீங்க மாப்ள, வெறும் 1400 ரூபாய் தான் ஆச்சு. என்னது 1400 ரூபாவா? என்னாச்சு? மாப்பிளைக்கு என்னாச்சு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நல்லதானே செலவு பண்ணிட்டு இருந்தாரு. ஏங்க உங்க மாப்பிள்ளைக்கு வேலை பூச்சி. விஜய் இன்னைக்கு பொங்கல் செஞ்சு தர சொன்னா. உங்களுக்கே தெரியும், நீங்க செஞ்சாதான் அவன் சாப்பிடுவான். செஞ்சிடுறேன். அம்மா அம்மா இதம்மா காபி சூப்பர். இந்த 7 சீட்டுக்கு நேர்ல வர சொல்லிருக்காங்களா? அப்புறம் என்ன தோச்சு துணியெல்லாம் பெட் மேல இருக்குமா, அதை மட்டும் கொஞ்சம் மடிச்சு வச்சிருமா. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்மா. சரி. அம்மா எனக்கு என்ன டிஃபனு? இட்லி சட்னி. ஓகே, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். பாண்டி, இந்த சீனை இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கா? இல்ல மாமா, நான் இந்த வீட்டுக்கு லேட்டா தானே வந்தேன். இதெல்லாம் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்ல மாமா. அது என்னன்னு நான் சொல்றேன். இங்க சீதாவை மறுபடியும் எல்லாரும் வேலைக்காரியா பாக்குறாங்க. ஐயோ. ஆமாடா, இது எப்படியே விட்டுறக்கூடாது மாமா. அதுக்கு என்ன மாமா பண்ணுவ? அதுக்கு ஒரு பிளான் இருக்கு, பாத்துக்கிட்டே இரு. ஏமா, மாப்பிளைக்கு என்னமாச்சு? காலங்காத்தால குறுக்க மறுக்க நடந்துகிட்டு இருக்காரு. அவரு நடுராத்திரில இருந்து இப்படிதான் நடந்துகிட்டு இருக்காரு. இரு வரேன். இது பாரு, சட்ட புத்துன்னு உன் புருஷனை நல்ல வேலைக்கா போக வைக்கிற வழி இருந்தா பாரு. இல்லன்னு வச்சுக்கோ, இன்னும் கொஞ்ச நாள்ல மண்டை சூடாயி லூஸ் ஆயிருவான் பாத்துக்கோ. என் புருஷன் லூசுன்னு சொல்றீங்களா? நீ சொன்னாலும் சொல்லனாலும் அவன் லூசு தான். வேலை வேற இல்லல்ல, பட்டுன்னு திரும்பி லூஸ் ஆயிட்டானா என்ன பண்ணுவ? நம்மளால தாங்கிட்டு இருக்க முடியாது, புரியுதா? எனக்கு எல்லாம் கேக்குது. ஐயோ, கேக்குது கேக்குது. இருக்கு, எல்லாரும் ஒரு நாள் இருக்கு. இருக்கு. ஏன்டா சும்மா இப்ப பார்த்தாலும் குடுகுடுக்கார மாதிரி கத்திக்கிட்டே இருக்க? சரி, எதுக்குதான் இப்படி கத்திக்கிட்டே இருக்கான் இவன்? அது வேற ஒண்ணும் இல்ல. விஜய் ஸ்கூல்ல மகாபலிபுரம் பிக்னிக் கூட்டிட்டு போறாங்களாம். ஐயோ, நேத்து நைட்டு காசு கேட்டான், அவ்வளவுதான் போச்சு.
அந்த கடுப்புல ஆரம்பிச்சதுதான். இன்னும் இந்த மனுஷன் நடந்துகிட்டு இருக்காரு. எவ்வளவுதான் கேட்டான் அவன்? 30 ரூபாய், வெறும் 30 ரூபாய். ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடறதுக்கு தான் கேட்டான். ஏய், வெறும் 30 ரூபாய்க்கா இப்படி கத்துறான் அவன்? நீங்க வேற, நேத்து தெரியாம ஒரு அரை முழ பூ வாங்கி வச்சுட்டேன். ஒரு 2 மணி நேரம் கேப் விடாம திட்டிக்கிட்டே இருந்தாரு. அட கஞ்ச பையலே, சை. சரி, நான் அனுப்பிச்சு வச்சிடுறேன். அனுப்பி வச்சிடுறேன். அண்ணி, நேத்து நைட்டு நான் லேட்டா வந்தப்பவும் அண்ணா இப்படிதான் நடந்துட்டு இருந்தாரு. இப்பவும் அப்படியே நடந்துட்டு இருக்காரு. என்ன அண்ணி ஆச்சு? நீங்க பார்த்ததுல இருந்து நிக்காம நடந்துகிட்டு இருக்காரு. அது வேண்டுதல். டேய், வேதனடா வேதனை, வேலை இல்ல. என்ன பண்ண சொல்ற? அத்தை, காஃபி எனக்கு வேண்டாம் மேகலா. இல்ல அத்தை, எங்க எல்லாருக்கும் நீ போட்டு கொடுத்துருமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அம்மா, அம்மா. டேய் ராஜா, என்னடா ஆச்சு? என்னம்மா இது, இப்படி ஆயிருக்கு கை? ஏய், உங்க அம்மா கையை இப்பதான் பாக்குறியா நீ? இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லல. இப்படி உழைச்சு காப்பு காய்ச்சி போன கைய நான் பார்த்ததே இல்லம்மா. இனிமே நீங்க வேலைக்கு போக வேண்டாமா? ஏன்பா? நீங்க கஷ்டப்படுறத எங்களால பார்க்க முடியலம்மா. தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளை வீட்டுல இருக்கும்போது நீங்க இப்படி போய் அடுப்படியிலையும் புகையிலையும் வேலை செஞ்சு கஷ்டப்பட வேண்டாமா? இல்லடா, உனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அம்மா, இந்த வயசுல உங்களை வேலைக்கு அனுப்பிட்டு அத வேடிக்கை பாக்குற புள்ள தகுதி இல்லாதவம்மா. இனி நீங்க வேலைக்கு போக கூடாதுமா. பிளீஸ்மா, பிளீஸ். பின்றால அம்மா, அப்பா என்னமோ நாங்க தான் உங்களை வீட்டுல அடைச்சு வச்சிருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காருமா. அம்மா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வேலைக்கு போங்க. அது பாவி, யாரு சொன்னாலும் கேட்காதீங்கம்மா. நானே உங்களை வேலையில டிராப் பண்றேன். நான் டிராப் பண்றேன். என் பையன் எப்படி அந்த பல்ட்டி அடிச்சான்னு பார்த்தல. ராஜா, அம்மா, ஏய், என்ன சும்மா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? காலைல இருந்து சும்மா தானே இருக்க? அம்மா கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வந்திருக்காங்கல்ல. போய் டீ காபி ஏதாவது எடுத்துட்டு வா. அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்துட்டு வா. அம்மாக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு வா. போடி. அம்மா, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கம்மா. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. வாங்கம்மா, நான் இதெல்லாம் எடுத்துட்டு வரேன். போமா போமா, போய் ரெஸ்ட் எடுமா. அயோக்கிய பயலுங்களா, பொம்பளைங்க மட்டும் வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுக்காம இருந்திருந்தா காலாகாலத்துக்கு அவங்கள அடுப்படில தாண்டா பூட்டி வச்சிருப்பீங்க. இவரு வேற. ஏய், வாங்க இங்க வாங்க. என்ன? இங்க பாரு, இனிமே அம்மா உங்களுக்கு வேலை செய்ய மாட்டாங்க, புரியுதா?
நாளையில இருந்து நீங்க 2 பேரும் தான் அவங்களுக்கு வேலை செய்யணும். புரியுதா? நாங்க ஏன் பண்ணணும்? எதுக்கு? ஏய் போய் வேலை செய். ஏய் போ முதல்ல. போ. ஏ மேகலா டீ போட்டியா இல்லையா? பணம் என்னவா நீ? அவர் தான் நம்மள காலி பண்ணணுங்கிற வெறியோட சுத்திட்டு இருக்காரு. நீ என்னடா எப்ப பார்த்தாலும் அவர் கூட போய் கொஞ்சம் குழாவி பேசிட்டு இருக்க? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அந்த ஆள் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு உனக்கே தெரியும்ல. என்னடி நினைச்சிட்டு இருக்க? அந்த ஆளா கொன்னுடுவேன். கொன்னு போடி அந்த பக்கம். யார்கிட்ட வார்த்தைய வர்ற? அம்மா கிட்டே குரல ஊத்தி பேசுறியா நீ? அவ்வளவுதான் ஒண்ணு. ரவி, இன்னொரு தடவை நீ இப்படி பேசுறத பார்த்தேன், கூட பிறந்த பொறப்புன்னு கூட பார்க்க மாட்டேன். பேசாம போயிடு சொல்லிட்டேன். சீதா, நீ கேட்ட கேள்விக்கு இதுதான் சீதா பதில். இதுதான் உன் பிள்ளைங்க. எப்படி நான் எப்படி நல்ல அப்பாவா இந்த பிள்ளைங்களுக்கு இருக்க முடியும்? சரிம்மா, நானே ஊட்டாண்ட வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வந்துட்டா. டேய் இருடா, இன்னும் ஆட்டமே ஆரம்பிக்கல. எது? அதுக்குள்ள வீட்டுக்கு கிளம்புறேங்கிற. இருந்து பாத்துட்டு போ. நம்ம சொல்றீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களே சேம் சைடு கோல் போட போறாங்க. இருந்து பாத்துட்டு போ. பிரசன்ட், நான் எப்ப போதையாவன்னு உத்து பாத்துட்டு இருக்கியா? நான் தாண்டா உன்னை உத்து பாக்கணும். ஹலோ அப்பா பாத்தியா? எந்த அப்பாவை கேக்குற? எந்த அப்பாவா? நம்மள பெத்த அப்பாதான். லெஃப்ட்ல இருக்கிற அப்பாவை கேக்குறியா இல்ல ரைட்ல இருக்கிற அப்பாவை கேக்குறியா? வளர், எனக்கு 2 அப்பா. தெரியுதா தெரியுதா தெரியுதா? 2 அப்பா. என்னாச்சு மாமா? பாட்டில் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் அம்மா. என்னது? பாட்டில் மாறி போச்சா? இதெல்லாம் பெரிய மந்திரவாதியாச்சே. இதெல்லாம் நம்ம கண்ணை கட்டி எப்ப பாட்டில மாத்தினாரு தெரியலையே. வர வர இந்த விஜய் பையன் தொல்லை. சரியாவே படிக்கிறது இல்ல இப்பெல்லாம். அப்பா ஏன் படிக்க? என்னடி ஆச்சு உனக்கு? என்னாச்சு உனக்கு? ஏய் இங்க பாரு. ஏய் ஏய் என்னாச்சு?
எல்லா பேரையும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்க? என்ன கேம் விளையாடிட்டு இருக்கியா? கேம் விளையாடிட்டு இருக்காளா? டேய் அது போய் மலர் கிட்ட கேளுடா. மலர்? ஏய், அப்ப நீ யாரு? நான் தான். நான் வந்து சாவித்ரி. சாவித்ரியா? மாப்ள. மலர். மாப்ள. மா, என்னன்னு கேளுமா அவள? ஏய் மலர், வா வா இந்த பக்கம் வா. ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? ஐயோ, தலையெல்லாம் சுத்துதே. நீங்க யார்கிட்ட கேட்டீங்க? எனக்கு என்னாச்சு தெரியலையே. உட்காரு. அண்ணே, என்னண்ணே ஆச்சு? ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க? கேளுங்க. அண்ணா ஏதாவது சொல்லுண்ணே. நீங்க எல்லாம் ஏதாவது பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. எனக்கு தூக்கம் வருது. நான் அப்படியே மெல்லாம போயிடுறேன் பெட்ரூமுக்கு. ஏய் சும்மா இரு. மாப்ள. நான் ரூமுக்கு போறேன். மாமா கூல் ட்ரிங்க்ஸ்ல ஏதோ கலந்து வச்சிட்டாரு. அதான் எல்லாரும் நிதானம் இல்லாம இருக்காங்க. கூல் ட்ரிங்க்ஸ்ல ஏதோ கலந்துட்டாங்களா? என்னங்க இதெல்லாம்? இவங்களுக்கு என்னத்தை கலந்து கொடுத்தீங்க? ஏய் சீதா, நானே சிங்கிள் டீ குடிக்க காசு இல்லாம இருக்கேன். இதுல உன் பிள்ளைங்களுக்கு நான் கை காசு போட்டு வாங்கி கலந்து கொடுக்கறேனாக்கும். அவன் என்னத்தை கலந்து குடிச்சான்னு அவங்கிட்டே கேளு. அவன் இடுப்புல ஏதாவது சொறி வச்சிருப்பான் பாரு. பிள்ளைங்க குடும்பமா உட்கார்ந்து குடிச்சிட்டு இருக்கானுங்க. அண்ணே என்னண்ணே என்னாச்சு? என்னது இது? காமி 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 காமி. ஒரு அண்ணா பாக்கெட்ல என்ன? இந்தாங்க மாமா. ஏமாமா ஏதோ ஆட்ட பாம்பு வெடிக்க போகுது, ஹைட்ரஜன் பாம்பு வெடிக்க போகுதுன்னு சொல்லினே இருந்தீங்க. கொள்ளு பட்டாச கூட காணுமே மாமா. அணுகுண்டு கோயம்பேட்ல இறங்கி 1/2 hour ஆச்சு. ஆன் தி வே. ஐயோ அத்தை. ஓ நேத்து இது மீட்டருக்கு மேல எதுனா போட்டு கொடு. போட்டுட்டேன் போ. அம்மா அவங்க யாரு? என்ட்ரியோ கொல்ல மாசம் ஆகுது. ஏய் அதான் எங்க அக்கா சாமுண்டீஸ்வரி.
வந்துட்டேன்னு சொல்லு. திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனேனோ அப்படியே. அக்கா ஊர்ல தானே இருக்கா, இங்க நடக்கிறது எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? இன்னைக்கு காலையில உன் வீட்டுல என்ன டிஃபன் கூட நான் சொல்லுவேன். இது என்ன வீட்டுக்குள்ள கோடு போடுறதும் ரோடு போடுறதும் அசிங்கமா இல்ல உனக்கு? அப்படி கேளுங்கம்மா. தட்டி கேட்க ஆள் இல்லாம தான் 7-8 மாசமா இப்படி ஆடிக்கிட்டு இருக்காரு. இங்க வா. இதோ வரமா. சொல்லுங்கம்மா. அம்மா. அம்மா யார உனக்கு அம்மா? நான் உனக்கு அம்மாவா? யாரா நீ? தனியாச்சலம்மா. ஏய், அந்த அருணாச்சலம் கண்ணையே விரல விட்டு நோண்டவனா? இனி என்ன தனிகாச்சலம்? தனிகாச்சலம்னா என்ன, கலெக்டரா கவர்னரா? யாரா நீ? நான் உமாவோட அப்பா அம்மா. உமான்னா எலிசபெத் ராணி பொண்ணா? என்னோட வைஃப் அத்த. ஏண்டா, பொண்ணை கொடுத்த வீட்டுல உனக்கு என்ன வேலை? என் பொண்ணு பார்க்க வந்தம்மா. பொண்ணை பாத்துட்டேல்ல, போக வேண்டியதானே? பொண்ணை பார்க்க வரதுக்கு நேரங்காலமே கிடையாது உனக்கு? இல்லம்மா, அது வந்துமா. டேய் டேய் டேய், வந்து போயெல்லாம் இழுக்க வேண்டாம். உன்னை பத்தி A to Z எனக்கு தெரியும். காலங்காத்தால 5:30 மணிக்கெல்லாம் இந்த வீட்டுக்கு வந்துட வேண்டியது. ராத்திரி 12-1 மணி வரைக்கும் மூக்க பிடிக்க நல்லா திங்க வேண்டியது. அதுக்கப்புறம் புறப்பட்டு போக வேண்டியது. உனக்கு வீடு வாசலே கிடையாதா? பொண்டாட்டி பிள்ளைங்களே கிடையாதா? இந்த வீடே கதின்னு கிடக்குற. இல்லம்மா, அது வந்து பொண்ணு பாக்குறதுக்காக. ஓ, பொண்ண பாக்கணும். உன் பொண்ணை 24 மணி நேரம் பாத்துக்கிட்டே இருக்கணும்னா எதுக்காக கட்டி கொடுத்த? பொண்ணை கட்டி கொடுத்துட்டு இங்கே வந்து உட்காந்துக்குவியா? அசிங்கமா இல்ல? பொண்ணை கட்டி கொடுத்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிற. சம்மதி வீட்டுல உனக்கு என்ன வேலை? சரிம்மா, நான் போறேன். ஏய், எங்க தப்பிச்சு ஓடுற? இங்க வாங்க, இங்க வா, வந்து நில்லுங்க. ஒரே நேரத்துல உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது. எனக்கு எப்பெல்லாம் உங்ககிட்ட பேசணும்னு தோணுதோ அப்பெல்லாம் உன்னை கூப்பிட்டு அனுப்புவேன். அப்பவும் இப்படியே தான் வந்து நிக்கணும். அப்போ உங்ககிட்ட சரமாரியா பேசுவேன். வாங்கி கட்டிக்க, புரியுதா? நீ சம்மந்தி, அதனால அங்க போய் உட்காரு. போ. ஆனா ஒண்ணு, உன் பிள்ளைங்களை விட இவன் பரவாயில்ல. அக்கா, நீ ஊர்ல இருந்து வந்ததுல ரொம்ப டயர்டா இருப்ப. நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கா, அப்புறமா மத்ததெல்லாம் பேசிக்கலாம். டேய், ரெஸ்ட் எடுத்து பேசிக்கிறாங்கிறதுக்கு நான் என்ன டெஸ்ட் மேட்ச் விளையாட வந்திருக்கிறேன்? நீ சொன்னது என்னமோ ஏதோன்னு அப்படியே பதறி அடிச்சு ஓடியாந்துருக்கிறேன். ஊர்ல எல்லாம் போட்டது போட்டபடியே கிடக்கு. நான் போய் குளிச்சிட்டு வந்து ஒவ்வொன்னுத்துக்கும் தனித்தனியா படையல் போடுறேன். சரிக்கா. ஏண்டா மார்க்கு, உனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போதுதான் இந்த அக்காவோட ஞாபகமே வருது இல்ல? அப்படிலாம் இல்லக்கா. என்ன இல்லக்கா நொல்லக்கான்னு உன்ன மாதிரி தானே இருப்பாங்க உன் பிள்ளைங்களும். வேற எப்படி இருப்பாங்க? ஏ மார்க்கு, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டா, இதுக்கு போய் மூஞ்சிய தொங்க போட்டுக்கிட்ட. டேய், நீ நானும் சதா சர்வ நேரமும் பாத்துக்கிறதும் இல்ல, பேசிக்கிறதும் இல்ல. இல்ல ஆனா அக்கா தம்பி பாசம் நமக்குள்ள விட்டு போச்சா? உனக்கு ஒரு கஷ்டம்னதும் அடிச்சு பிடிச்சு ஓடி வரல நானு? அப்படிதானடா நம்ம அப்பா அம்மா சொல்லி வளர்த்தாங்க நம்மள. இதத்தாண்டா இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு நாம எடுத்து சொல்லணும். ஒத்துமையா ஒன்னா வாழணும்னு. இந்த காலத்து பிள்ளைங்க கூட பிறந்ததுங்களோட சண்டை போட்டு அதுங்க எல்லாத்தையும் துரத்தி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம யார் கூட வாழறதுன்னு அப்படின்னு ஆளை தேடிக்கிட்டு இருக்குதுங்க. அந்த மாதிரி காலத்துல தாண்டா நாமளும் வாழ்றோம். 4 பிள்ளைங்களை பெத்து வளர்த்து அதுங்க 4ம் ஒத்துமையா வாழ்றத கேள்விப்பட்டா அதை விட சந்தோஷம் பெத்தவங்களுக்கு வேற என்னடா இருக்கும்? தெரிய மாட்டேங்குதே. அடிச்சு சண்டை போட்டு விரட்டுறதுமா இருக்குதுங்க. அதுவா வாழ்க்கை? ஒன்னா ஒத்துமையா அரவணைச்சு அன்போட வாழ்றதுதான் வாழ்க்கை. இத நாம தான் எடுத்து சொல்லணும்.
நம்ம பிள்ளைங்க தானே, எடுத்து சொன்னா எல்லாம் கத்துக்குங்க. நீ கவலைப்படாத, விடு, பாத்துப்போம். அட பாவி மனுஷா, விடிஞ்சது விடியாதமா வந்துட்டியா? வீட்டுக்கு போனியா இல்ல தெருமுனையிலே உக்காந்து இருந்து வரியா? அது வந்துமா. அதான் வந்துட்டியா, அப்புறம் என்ன இழுக்கிற? சரிங்கம்மா, நான் போறேன். ஏய் வந்துட்டல, அப்புறம் என்ன போயிட்டு திரும்பி வருவியா? போய் உக்காரு. சம்மந்தி எங்க இருந்துப்பா இந்த சம்மந்திய புடிச்ச நீ? எல்லாரும் வந்துட்டீங்களா? சீதா அண்ணி, சாம்பிராணி எடுத்து நம்ம ரேவதி கையில கொடு. வா, இந்த பார்த்து சுட போது. ஆரத்தி தட்ட அப்படியே நம்ம உமா கையில கொடு. மலரு, நீ என்ன நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? வந்து சாமி மணி அடி. வா, இந்த அப்புறம் என்ன ஆரம்பிங்க. ஏய், நான் இந்த சத்தத்தை மட்டும் கேட்கல, கந்த சஷ்டி கவசத்தை வாயை திறந்து பாடுங்க. உமா, கந்த சஷ்டி கவசம் பாடு. இல்ல அது இல்லம்மா, அவளை கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டேன். மார்க்கு, நான் இங்க சுவிட்ச் போட்டா அங்க லைட் எரியுது, அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. தனிகாச்சலம், வாயை திறக்க கூடாது. நான் ஏதாவது கேள்வி கேட்டா மட்டும்தான் நீ வாயை திறக்கணும். ஆரம்பிங்க. ஏய், எங்க நின்னுட்டு இருக்கீங்க? எல்லாரும் நடுவுல வாங்க வாங்க வாங்க. மணி சத்தம் மட்டும் கேட்க கூடாது. காலையில எந்திரிச்சமா, குளிச்சமா, கந்த சஷ்டி கவசம் பாடுனமான்னு இருக்கணும். பாடுங்க கந்த சஷ்டி கவசத்தை. துணிமணி எல்லாம் கரெக்டா எடுத்துட்டு வந்துட்டேன். கொண்டு போ கொண்டு போ. எங்க துவைப்பாங்கன்னு தெரியல, அங்க கொண்டு போய் வை. போ. என்னத்தா உட்காந்துட்ட? ஐயோ, எனக்கு இடுப்பு வலிக்குது பெரியம்மா. அதெல்லாம் ஒண்ணுமில்ல. நாங்க என்ன ஒரு பிள்ளை பெற்று வச்சிருக்கோம் நினைச்சியா? 10 பிள்ளைங்களை பெற்று வச்சிருக்கோம். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. வலிக்கணும், இடுப்பு வலிக்கணும், மயக்கம் வரணும், இதெல்லாம் வந்தாதான் நல்லது. செய்தா, சீக்கிரம் வேலையை முடித்தா. அம்மா, புள்ள தாச்சு பொண்ணுமா? அது எங்களுக்கு தெரியும், புள்ள தாச்சு பொண்ணுன்னு. ஏயா ரவி, அத்த, நீ என்ன வேலை வெட்டிக்கு போகாம வீட்லயே உட்கார்ந்திருக்க? இல்லத்த, கடைக்கு போகணும். அப்புறம் என்ன, அத போய் பார்க்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு உன் பொண்டாட்டி எப்படி மாவு போடுறா, எப்படி பாத்திரம் கழுவ போறா, எப்படி துணி துவைக்க போறான்னு வேடிக்கை பார்க்க போறியா? போய் பொழப்ப பாரியா. காலையில எந்திரிக்க வேண்டியது, இந்த வெட்டி பயலுக்கு காப்பி போட்டு கொடுக்க வேண்டியது, உன் பொண்டாட்டிக்கு கை கால் அமுக்கி விட வேண்டியது, இதெல்லாம் ஒரு வேலையா? வேலையா? போய் உன் உண்மையான பொழப்ப பாரு. ஓடு ஓடு. உன் மருமக அவ வந்தப்பவே அவளுக்கு நீ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு அவளை தொட்டில வச்சு தாளாடிட்டு இருக்க. இவளும் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு சொகமா வாழ ஆரம்பிச்சுட்டா. வாழ ஆரம்பிச்சதோட விட்டால உன் தலையில மிளகா அரைச்சுக்கிட்டு இருக்கா. அது புரியுதா உனக்கு? என்ன ஆச்சு? ஐயோ பெரியம்மா, இடுப்பெல்லாம் வலிக்குது பெரியம்மா. அப்படித்தான் இருக்கும். அப்படியே செஞ்சு பழகு. அப்பதான் பிரசவ நேரத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம சுகப்பிரசவம் ஆகும். உண்மையிலே உனக்கு முடியலன்னு வச்சுக்க, இதோ நிக்கிறாளே உன் அத்தைக்காரி, அவ மத்த வேலையெல்லாம் பாத்துக்குவா. புரியுதா?
பார்த்து செய்தா செய்தா. முடியல பெரியம்மா, ஒரு 5 மினிட்ஸ்னா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா. என்னது? ஒண்ணும் இல்ல பெரியம்மா. பேசாத, பேசினாலே பாதி ஆவி போயிடும்ல. இந்த பாரு மலரு, நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்காத, உனக்கு சேர்த்து தான் சொல்றேன். இந்த பாரு, பரபரன்னு மாவு போட்டுட்டு வெளியில பாத்திரம் எல்லாம் கிடக்கு, அது எல்லாத்தையும் கண்ணாடி மாதிரி விளக்கி வெயில்ல கவுத்து போடு. வெளியில உன் புருஷன் துணி எல்லாத்தையும் எடுத்து போட்டுருக்கான், அது எல்லாத்தையும் நல்லா அழகா தோச்சு புதுசா வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கணும். துணிமணி எல்லாம் புரியுதா? எல்லாத்தையும் அழகா தோச்சு போடணும். என்ன, நான் போயிட்டு வருவேன். நான் வரும்போது ஏதாவது வேலை மிச்சம் இருந்தது அப்புறம் நானே இடுப்பு ஒடிச்சு போட்டுருவேன். ஜாக்கிரதை. மடமடன்னு சொல்லியா, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அன்னைக்கு அவ கோவத்துல தாலிய கழட்டி வீசினாலே, அப்ப நீ என்ன பண்ண? ரொம்ப பிள்ளைச்சு பெரியமா. அதான் தாலி ஏத்தினே ஊட்டான போயிட்டேன். ஒரு புருஷன் என்ன பண்ணணும்? உண்மையிலேயே பொண்டாட்டி மேல அன்பா அக்கறையா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? அது தெரியும் பெரியமா, நீங்களே சொல்றீங்க. அன்னைக்கு இவ தாலியை கழட்டி போட்டப்போ அந்த சம்பவம் எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியாது, அத நான் பார்க்கல. அதனால அன்னைக்கு எப்படியெல்லாம் நடந்ததுன்னு இப்ப நீங்க பண்ணி காட்டுங்க, அத நான் பாக்குறேன். ஆரம்பிங்க. ராஜா. இல்ல இருக்கியா ஓடிட்டியான்னு பார்த்தேன். இங்கதான் இருக்க. நீங்க ஆரம்பிங்க. அத்தை, நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த சீனுக்கு நான் அவசியம் தேவையா? கண்டிப்பா இருக்கணும். உனக்கு என்ன வேலையா வெட்டியா போறதுக்கு? எனக்கு அடிக்கிறதுக்கு ஆள் வேணும்ல, அதனால நீ கண்டிப்பா இங்க உட்கார்ந்து இருக்கணும். நீங்க என்ன பாத்துக்கிட்டு ஆரம்பிங்க. ஏய் மலரே, நான் உன் புருஷன்டி, உன் கழுத்துல தாலி கட்டின புருஷன். ஏய், அந்த தாலி உன் கழுத்துல எறிகிற வரைக்கும் உன்னை கேள்வி கேக்குற எல்லா ரைட்ஸ் என்கிட்ட இருக்குதுடி. ஆமாங்க, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குங்க. போய் 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 மா, எல்லாம் போய் போய்மா. இந்த சீன்ல அவ தாலி கட்டி மூஞ்சில கடாசினாமா பாருங்க, இப்ப மாத்தி சொல்றா. மலரே, அத்தை, எதுக்கு மாத்தி சொல்றதுக்கெல்லாம் நீ முயற்சி பண்ணிட்டு இருக்கிற? அன்னைக்கு நீ என்ன பண்ணியோ அதையே பண்ணு. ஏய் மலரே, நான் உன் புருஷன்டி, உன் கழுத்துல தாலி கட்டின புருஷன். பார், அந்த தாலி உன் கழுத்துல இருக்கிற வரைக்கும் உன்னை கேள்வி கேட்கிற எல்லா ரைட்ஸும் என்கிட்ட இருடி. அப்படியா? இந்த தாலி ஒண்ணு இருக்க போய் தானே என்ன கேள்வி கேக்குற? என்னடா நீ கட்டின தாலி? அப்படி போடுற என் தங்கச்சி அத்தை பர்ஃபெக்ட்டா பண்ணிட்டா. எடுத்துட்டு கிளம்பு. ஏண்டி, புருஷன் கட்டின தாலியை தூக்கி கடைசியா? ஏய், உன் மேல உசிரே வச்சிருக்கேன்டி. தாயி வர. போயா.
என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நானே ஆபீஸ் போக முடியாம ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டு அதுவும் முடியாம இங்க உட்கார்ந்துருக்க. நீ என்னடானா என்ன இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்றியா? இங்க பார், இந்த மாதிரி வேலையெல்லாம் என்னால செய்ய முடியாது. இதுக்கு மேல என் பேச்சு கேட்டுட்டு எப்பவும் போல என் கூட இருக்க முடிஞ்சா இரு, இல்ல நான் பாட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். உமா! என்ன உமா? நானும் எவ்வளவுதான் பொறுமையா இருக்கிற மாதிரி நடிக்கிறது, என்னால இதுக்கு மேல நடிக்க முடியாது. யாரு வேணாலும் என்ன பத்தி என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, என்னால இதுக்கு மேல உன்னோட பேச்ச கேட்க முடியாது ரவி. உன்னை தாங்குற மாதிரி எல்லாம் என்னால நடிச்சிட்டு இருக்க முடியாது. இந்த பார், இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. ஒழுங்கு மரியாதையா எனக்கும் என் அப்பாவுக்கும் காபி போட்டு நீ கொண்டு வர வழிய பாரு. சாயம் வெளுத்து போச்சு டும் 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 டும், நரியின் வேஷம் களைஞ்சி போச்சு டும் 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 டும். என்ன சீதா, இப்ப புரியுதா உன் சின்ன மருமகளோட பவுசு? அவ யாரு, எப்படியாப்பட்டவனு தெரிஞ்சிருக்குமே. பாவம், அவளும் என்ன பண்ணுவா? அவ மத்தவங்க அளவுக்கு சாலிடா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் கிடையாது. அவனால மனசுக்குள்ள மூடி வைக்க முடியாது. மனசுல இருக்கிறத அப்படியே வெளியே கூட்டிட்டான். கிளாடியேட்டரு, என் அடிமை வம்சத்து வீரா, ஓ போய் 2 காஃபி எடுத்துட்டு வந்து கொடு. உன்ன உன் மாமனாருக்கு சங்குல ஊத்தி கொடு. இன்னொன்னு உன் பொண்டாட்டிக்கு கொடுத்துட்டு அவ காலு கீழே உட்கார்ந்துகிட்டு அமுக்கி விட்டுக்கிட்டே இரு. யோ பட்டாப்பட்டி டவுசரே. ஐயா ஐயா நில்லுங்க ஐயா. நாயா இந்தாங்க. வேணாம் தம்பி, வேணாம் தம்பி. இந்தாங்க, தப்பாத்துக்காதீங்க ஐயா. இல்ல வேணாம் தம்பி. இதுல உங்க 2 பேருக்கு 4 இட்லி இது சாப்பிடுங்க. வாங்கிக்கங்க, சாப்பிடுங்க. வேண்டாம் தம்பி. அட என்னங்க நீங்க, பசியா இருக்குன்னு ஹோட்டல்காரன்ட்ட வந்து கேட்டீங்கல்ல, அத பாத்துக்கிட்டு தான் நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்தேன். இப்ப அதை வேண்டான்னு சொல்றீங்க? தம்பி, நாங்க பிச்சைக்காரங்கள்ல தம்பி. இப்ப யார் அப்படி உங்களை நினைச்சது? ஐயா இந்த பாருங்க, பசியில இருக்கிற எல்லாருமே பிச்சைக்காரங்கன்னா இந்த உலகத்துல அத்தனை பேருமே பிச்சைக்காரங்க தான். நானும் உங்களை மாதிரி கஷ்டப்படுற ஒருத்தன் தான். நீங்க கஷ்டத்துல இருக்கிறத பார்த்துட்டு என்னால முடிஞ்ச சின்ன உதவியே செய்யறேன், அவ்வளவுதான். அதை வாங்கிக்கோங்க. இல்லைங்க, வேண்டாம்ப்பா. நான் பெரியவரே, ஹோட்டல்ல போய் கேக்குறீங்க, நாங்க காசு குத்து வாங்கி தரோம் சொன்னா வேணாங்கிறீங்க. அந்த ஹோட்டல்ல நாங்க பிச்சை எடுக்கலப்பா. பின்ன என்ன பண்ணீங்க? அது எங்க ஹோட்டல்ப்பா. ஓ, உங்க ஹோட்டல்ல உங்ககிட்ட இருந்து புடிங்கி வச்சிருக்கான அவன்? ஏ பாண்டி, போய் அவன் கழுத்து மேலே 2 அடி அடிச்சு அவனை துரத்தி விடுறான். தம்பி தம்பி, வேண்டாம்ப்பா, வேண்டாம்ப்பா, வேண்டாம். அப்படியெல்லாம் அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்கப்பா. என்னங்க, ஏன் அவனை அடிக்க வேண்டாம்னு சொல்றீங்க? யார் அந்த பொறுக்கி? உங்க எல்லாரையும் மிரட்டி வச்சிருக்கானா? அவன் வேற யாரும் இல்ல தம்பி, நான் பெத்த பிள்ளைதான். என்னங்க சொல்றீங்க? 30 வருஷமா இந்த ஹோட்டலை நான் தான் நடத்திட்டு வந்தேன். இதுல வந்த காசை வச்சுதான் அவனை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு அவனுக்கு வீடு வாசல்லாம் வாங்கி கொடுத்தேன். ஒரு நல்ல வேலை இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான்னு சொல்லி இந்த ஹோட்டலை
நீ பாத்துக்கிடான்னு அவனை உட்கார வச்சேன். அதுக்கப்புறம் எல்லாமே மாறி போச்சு தம்பி. என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடுங்கிட்டு எங்களை விரட்டி விட்டுட்டான். இன்னைக்கு மீந்து போன 4 இட்லியை கூட எங்களுக்கு கொடுக்காம தாய் தகப்பையும் சாப்பிடக்கூடாதுன்ற அளவுக்கு அவன் இருக்கான் தம்பி. இதுக்கு கூட நாங்க தகுதி இல்லாம போயிட்டோம் தம்பி. ஏங்க உங்க பையனடா இதுல எனக்கு திருப்பி வேணும்னு நீங்க கேட்கலையா? அவனை நம்பி அவன் நீட்டின பேப்பர்ல எல்லாம் நாங்க கையெழுத்து போட்டோம்ப்பா. எங்களுக்கு இந்த ஹோட்டலுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு எங்களை தூக்கி எரிஞ்சிட்டான் தம்பி. யோ சார் உள்ள போய் ஓனர் கூட்டு வா. சரி சார், கூட்டு வா. என்னையா உன் ஹோட்டல்ல மோர் குடிச்ச ஒருத்தனுக்கு நெஞ்சு வலி வந்து சீரியஸான கண்டிஷன்ல இருக்காராமே. யாரியா ஓனரு? கேக்குறேன்ல சொல்லியா, யாருப்பா ஓனரு? சார் இதோ அங்க வெளியில உட்காந்துருக்காங்களே சார், அவங்க 2 பேரும் தான் சார் இதுக்கு ஓனர். என்னையா காமெடி பண்ணிட்டு இருக்கியா? இல்ல சார், நிஜமாலுமே அவங்க 2 பேர் தான் சார் ஓனர். பிரச்சனைன்னு ஆனதுனால ஒண்ணும் தெரியாத மாதிரி வெளியில வந்து உட்காந்துருக்காங்க சார். யோ அவங்க 2 பேரையும் ஜீப்ல ஏத்தியா? அம்மா ஐயா ஐயா கூப்பிடுறாரு. வாங்க வாங்கய்யா, கூப்பிடுறாரு. எதுக்குங்கய்யா? வாங்க. வணக்கம். நீங்க தான் இந்த ஹோட்டலோட ஓனரா? ஆமாங்கய்யா. கான்ஸ்டபிள் வண்டியில ஏத்துவீங்களா? ஐயா வாங்க. வாங்கம்மா. வாயா. நீ ஸ்டேஷனுக்கு வந்து எழுதி கொடுத்துட்டு போ. சார் நான் எதுக்கு சார்? நீயா வரியா இல்ல உன்னையும் கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போவா? சரிங்க சார், நீங்க போங்க சார், நான் பின்னாடியே வந்துடுறேன் சார். சீக்கிரம் வந்து சரி. சரிங்க சார். நைனா ஹோட்டல் திரும்பி உங்க கைக்கே வந்துருச்சு. இனிமே மஜா தான். எல்லாம் உங்களால தான் சம்பாதிச்சு தம்பி. பெரிய ஆயிடுனா எனக்கு மட்டும் ஃப்ரீயா கொடுங்க எல்லாத்தையும். ஐயா உங்க பையன்கிட்ட ஏதாவது பேசணும்னு தோணுச்சுன்னா போய் தைரியமா பேசுங்க. இல்லைங்க தம்பி. ஒன்னும் பயப்படாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே போய் பேசுங்க. இந்த பாருங்க, பதிலுக்கு ஏதாவது சொன்னா நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் அவரு பாத்து பாரு. தைரியமா போய் பேசுங்க, நாங்க இருக்கிறோம். தம்பி, வினைய விதைச்சவன் வினையா இருப்பான், திணைய விதைச்சவன் திணையா இருப்பான். நீ பண்ண காரியத்துக்கு உண்டான பலனை நீ தான் அனுபவிக்கணும். காலையில நீ உள்ள இருந்த, நான் வெளியே இருந்தேன். இப்ப பாரு நிலைமை அப்படியா? தலைகீழா மாறி போச்சு. ஏதோ உன் கெட்ட நேரம், புத்தி கெட்டு போய் நடந்துக்கிட்ட. வாடா, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஹோட்டல் நடத்துவோம். அங்க பாத்தீங்களா மாமா, நம்ம அத்தை மாதிரி ஒரு கேரக்டர் இங்க இருக்குது. டேய் பாண்டி, இந்த அப்பனங்களோட பெரிய வீக்னஸ் இந்த அம்மாக்கள் தாண்டா. அது என்னமோ உண்மைதான். ஏண்டா யோசிக்கிற? வா உள்ள வா. நான் உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கோ அசிங்கப்படுத்துறதுக்கோ இப்படியெல்லாம் பண்ணலப்பா. வயசான எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒருவேளை சோறு இருந்தா போதும், வேற எதுவும் தேவையில்லைப்பா. இவன்லாம் ஒரு ஆளுன்னு நீங்க 2 பேரும் என்ன ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் மிரட்டி அசிங்கப்படுத்தி என் ஹோட்டலை என்கிட்ட இருந்து எழுதி வாங்கி என்ன தெருவில் விட்டுட்டீங்கல்ல? அப்படியெல்லாம் இல்லப்பா. ஏய், நீ சும்மா நடிக்காதயா. பெத்த புள்ளைய வீதியில நிக்க வச்சுட்டு வெட்டி நியாயம் பேசாத. இனி நீங்க எனக்கு அப்பா அம்மாவே கிடையாது, நான் உங்களுக்கு பிள்ளையும் கிடையாது. வேகமா வந்த பிச்சைக்கார பையல, பிச்சைக்கார பையல, பிச்சைக்கார பையல. ஏண்டா நீ பண்ண அவ்வளவு பெரிய துரோகத்தை மறந்து மன்னிச்சு நீ உள்ள வாடா. வந்து எங்களுக்கு ஒரு வாய் சோறு போடுறா போதும்னு சொல்றாங்க. மொத்தத்தையும் நீயே வச்சுக்கொண்டு வேற சொல்றாங்க. அப்பவும் என்னடா ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்க? ஏண்டா அதுவும் எவ்வளவு பெருந்தன்மையா அவங்க கூப்பிடுறாங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு இவ்வளவு பெருசா வளர்ந்திருக்கிற பணம் மரம் மாதிரி இரும மாட்டு பையல, இரும மாட்டு பையல. பெத்த தாய் தகப்பனை ஏமாத்தி புடிங்கி திங்கணும்னு நினைக்கிறியே? ஏய், உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? யோ,
இந்த 2 பெருசுகளையும் வச்சு நீ என்னத்தையா கிழிக்க போற? என்னத்தை பண்ணிருவ? டேய் இந்த பாருடா, நல்லா கேட்டுக்கோ. இந்த பார், இந்த ஹோட்டல் இந்த இடத்துல தான் நடக்கும். உன் அம்மாவும் அப்பாவும் தான் இதை நடத்த போறாங்க. என் ஹோட்டலை என்கிட்ட இருந்து புடுங்கி அத உங்க அப்பாவும் அவரு கூட ஒரு அல்லகை சுத்திக்கிட்டு இருக்கானே. யாரு அந்த பாண்டியா? அது பாண்டியோ ஆண்டியோ, அவங்க 2 பேரும் எங்க அப்பா கூட சேர்ந்து ஹோட்டல் நடத்த போறாங்களாம். நான் ஒரு மாதிரியான ஆளு, சொல்றதை கேளுங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல நான் வாயில பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். ஒருத்தரையும் சும்மா விட மாட்டேன். வாங்கண்ணே போலாம். சார் சார் அம்மா என்னம்மா இதெல்லாம்? சார் சார் ஒரு நிமிஷம். அம்மா என்னம்மா இவர் இப்படி சொல்லிட்டு போறாரு? சம்மந்தியம்மா, நீங்க தான் அவர்கிட்ட எடுத்து சொல்லணுமா? வீட்டுல இருக்கிற எல்லாரையும் போட்டு அடிக்கிற மாதிரி ஊர்ல உள்ளவனை எல்லாம் அடிச்சு திருத்த முடியுமா? ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்னமா பண்றது? ஆமா அத்தை, நமக்கு எதுக்கு இந்த ஊர் வம்பெல்லாம்? வீட்லயே இவ்ளோ பிரச்சனை இருக்கும்போது இதெல்லாம் நமக்கு தேவையா அத்தை? அப்பா பண்ணது நியாயமா இருந்தாலும் அடுத்தவங்க பிரச்சனை இல்ல நாமளா தலையிட்டு வம்ப விலை கொடுத்து வாங்குற மாதிரி இல்லமா இருக்கு. டேய் ஏன்டா நீ வேற? மா அவர் தான் யார் பிரச்சனையும் கேட்க மாட்டாரேம்மா. மா நீங்க சொல்ற விதத்துல சொல்லி இதெல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லுங்க அவர்கிட்ட.